ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் 𝐒𝐇𝐀 அபிஷியல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் முன்னாடி டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு மெமரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு KineMaster அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷனோட ப்ரோவர்ஷன் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்ட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கண்டா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். சென்டரில் இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு 9.16 ரேஷியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மீடியான்ற ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற பிக்சர்லாம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட எல்லா பிக்சரையும். ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பிக்சரும் உங்களோட. அதுக்கப்புறமா உங்களோட ஒவ்வொரு பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் கை வச்ச பட்டனை ஜூம் பண்ணுறதுக்காண்டி ஒவ்வொரு பிக்சரையும் உங்களோட டிஸ்பிளேக்கு ஃபுல் சைஸில் ஜூம் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிக்சரையும் கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். டிஸ்பிளே கேட்ட மாதிரி ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுட்டு நான் ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு இந்த ஈக்குவல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜை கிளிக் பண்ணி நான் ஒன்றா செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு முன்னாடி எடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜ் எல்லாத்தையும் சின்ன ஆகிடுங்க. அப்படி டைம் லைனில் சுருக்கி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது வேகமாக இமேஜ் மாறும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி லாங்காக வச்சிங்கண்டா அது நேரம் சென்று தான் கொஞ்சம் டைம் ஆகி தான் மாறும். அதனால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் டைம் லைனில் இந்த மாதிரி சின்னனாக்கி வச்சுருங்க. உங்களோட எல்லா பிக்சரையும் இந்த மாதிரி சுருக்கி வச்சுருங்க. வச்சு டிக் பண்ணிவிட்டு முதலாவது இருக்கிற ஒரு பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். அந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ கிளிக் பண்ண ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹெட் மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நெட் ஆன் பண்ணிடுங்க. நெட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா தான் இன்டர்நெட் ஆன் பண்ண தான் வேலை செய்யும். இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா மெமரிஸ்ன்ற சாப்டர் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டவுன்லோட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால அதை இன்ஸ்டால்டு காட்டிகிட்டு இருக்குது. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் அந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா முதலாவதாக மெமரி சென்ட் வந்திருக்கும். இல்லை நக்கல் பக்கங்கள் எங்கேயாவது இருக்குது மெமரி சென்ட். அந்த மெமரி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியில் பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் 8 வரைக்கும் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மெமரிஸ் மாறிக்கிட்டு இருக்கும், ஆல்பம் மாதிரி. அதனால் நீங்கள் ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ முதலாவதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக டெஸ்ட் சிம்பிள் காட்டிகிட்டு இருக்கும். இந்த சிம்பிளையும் காட்டுதுண்டா உங்களுக்கு. இந்த பிக்சர் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா பிளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேப்பர் மாதிரி காட்டியில் இல்லை ஏதாவது எழுதியிருக்கும். அதில் உங்களுக்கு விரும்பினு தான் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு இப்போ என்னோட பேர் எழுதிக்கிறேன். உங்களுக்கு விரும்பினு தான் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையான அதாவது அந்த பாட்டு லிரிக்ஸ் எழுதிக்கலாம். அந்த நீங்கள் என்ன பாட்டு ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பாட்டோட லிரிக்ஸ் எழுதிக்கலாம். இதில் அது ரெண்டாம் முன்னாடி நீங்கள் பாட்டு ஆட் பண்ணணும். அதே போல் 2வது பிக்சரையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மெமரிஸை கிளிக் பண்ணிவிட்டு 2வது நம்பரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி டெஸ்ட் எழுதிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எழுதிக்கோங்க. நான் சும்மா டைப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காண்டி தான் நீங்கள் அந்த பாட்டோட டெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு இமேஜாக கிளிக் பண்ணி அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மெமரி சென்டரை கிளிக் பண்ணி ஒவ்வொரு நம்பராக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஒவ்வொரு பிக்சருக்கும் வேறு நம்பரை செலக்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் அந்த 8 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருந்து செலக்ட் பண்ணிவிட்டு வாங்க. வந்து உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா முன்னுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் சாங் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பாட்டை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்படி ப்ளே கொடுத்தீங்கன்னா இது ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும் உங்களோட வீடியோவில். ஆட் ஆனதுக்கப்புறமா டிக் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் இந்த வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே ஆகும். நீங்கள் டைம் லைனில் இன்னும் சுருக்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும். டைம் லைனில் லாங் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ப்ளே ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். நான் அந்த அடித்த டெஸ்ட்டை பாருங்கள். அந்த ஒரு பேப்பர் மாதிரி வரும். அந்த இடத்துல ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த இடங்களில் பாருங்கள் அது ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குது. சாரி ஃப்ரெண்ட், டிக் ஆகிடுச்சு. ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் சிம்பிள் எடிட் பண்ணிக்கலாம் வீடியோஸை. நீங்கள் உங்களோட அந்த மெமரி சென்டர் இதை மட்டும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதே மாதிரி உங்களோட பிக்சர் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வாட்டர் மார்க் உங்கள் சேனல் வாட்டர் மார்க் ஏதாவது வைக்கிறேன்டா லேயரை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு
உங்கள் சேனல் வாட்டர் மார்க் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் என்னோட சேனல் வாட்டர் மார்க்கை வச்சுக்கிறேன். எங்கிட்ட எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல் வாட்டர் மார்க் வந்துடும். நீங்கள் சேனல் வாட்டர் மார்க்கை இந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்து வச்சுருங்க. ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கொண்டு வச்சிங்கன்னா கரெக்டாக வைவிடும். நான் இந்த இங்கே வச்சுக்கிறேன். வெள்ளை வாட்டர் மார்க் இருக்கிறதால தெரியல. நீங்கள் அது கலர் வாட்டர் மார்க் வச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த இங்கே. அதனால இந்த மாதிரி கலர் வாட்டர் மார்க் தான் செஞ்சு இங்கே வைங்க. இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சிம்பிளாக எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி.